கோவை போலீஸ் எஸ்பி கார்த்திகேயன் தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் 265 போலீசார் சிறப்பு கள ஆய்வில் ஈடுபட்டனர். இன்று அதிகாலை கருமத்தம்பட்டி குடியிருப்புகளில் நடத்திய சோதனையில் கஞ்சா, போதை மருந்து, போதை ஊசி மற்றும் பயங்கர ஆயுதங்கள் சிக்கின. கல்லூரிக்கு வெளியே இருக்கும் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வாடகை வீடுகளில் தங்கியிருந்த மாணவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த சோதனையில் நம்பர் பிளேட் இல்லாத 42 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பிடிபட்ட முன்னாள் மாணவர்கள் சிலர் மீது கொலை, வழிப்பறி மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து எஸ்பி கார்த்திகேயன் கூறுகையில், நீலம்பூர், சூலூர், செட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் கல்லூரி மாணவர்கள் அதிகம் தங்கியுள்ளனர். அந்த பகுதிகளில் சிறப்பு கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் 6 கொடிய ஆயுதங்கள், 1 கிலோ 200 கிராம் கஞ்சா, 2 திருட்டு பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேகத்திற்கு இடமான வகையில் 42 பைக்குகள் ஸ்டேஷன் கொண்டுவரப்பட்டது. குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 3 பேர் பிடிபட்டனர். 36 மாணவர்களிடம் விசாரணை நடக்கிறது. கோவையில் குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை தொடரும் என்றார். எஸ்பியின் அதிரடி நடவடிக்கையை குடியிருப்போர் வரவேற்றனர்.